வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி எப்படிங்க இருக்கும் உங்கள் ஊரில்? மழை தீபாவளியெல்லாம் முடிஞ்சிச்சு, போனதே தெரில. ஒரே நாள் தீபாவளி, ஒரு வாரம் டமால் டிமில் அமகலப்பட்டிகளும் எல்லாம் ஊருக்கு போய் சேர்ந்துட்டு ஒரே நாள் தீபாவளி பட்டுன்னு முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி ஊருக்கு போனவங்கலாம் சென்னை வந்துட்டுருக்காங்க. மழை எப்படி இருக்குது? இன்றைக்கி வந்து ஸ்கூலு காலேஜஸ் எல்லாம் ஓப்பன் இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் மழை. சென்னைக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் வந்திருக்காங்களாம். அந்த பக்கம்லாம் பலத்த மழை இருக்கிற பக்கம்லாம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்களாம். மழைனால நம்மளுக்கு மாறலாம் வலிக்கும். அதே மாதிரி நிறைய பேர் கொரியர் இன்னும் வரலன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு தீபாவளியால் 4-5 நாளாக கொரியர் டெலிவரி கிடையாது, அப்படி தேங்கிட்டு இருக்கு எல்லாமே. நாங்கள் அனுப்பிச்சோம், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பிரதர் சிஸ்டர்ஸ். ஆனால் சாம்பார் தூள், புளியோதரை பொடி, குழம்பு தூள், இட்டு மிளகா அப்படின்னா சொல்லிட்டு இன்னையெல்லாம் கிளியராக நினைக்கிறேன். ரைட், பத்திரமா இருங்க. நீங்கள் தான் எனக்கு சொன்ன பத்திரமா இருக்க சொல்லிட்டு. ஏன்னா தம்பி மழைக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம கடை நடந்து மேலே வந்துடுவோம், ஆனால் தூக்கி கட்டில் உட்கார வைக்கணும். ஒரு சாதாரண ஒரு ஆள் தூக்கி கட்டில் உட்கார வைக்கலாம். என் தம்பியை தூக்கினா என்ன ஆகும்னா, உட்காந்து 365 நாள் கிட்டத்தட்ட 50 வருஷம் உட்காந்து நம்மளை தூக்குனா நம்ம ஸ்ட்ரைட்டாக வரும் இல்லையா? அவனை தூக்குனா கையில் லொடலொடன்னு ஆடும். இந்த இடுப்பு கீழே இப்படி லொடலொட மீனுக்கு ஆடுற மாதிரி ஆடும். அவனுக்கு அதில் உணர்ச்சி இருக்காது, ஆனால் வலி இருக்கும். இந்த இடத்துல வலி இருக்கும். இங்கெல்லாம் அவனுக்கு அவ்வளோ உணர்ச்சி இல்லை. அதனால் ஒன்றுக்கு வராது, கக்கூஸ் வராது அவனுக்கு. இப்போ அவனுக்கு தூக்கி அந்த ஈக்குவலாக தூக்கணும். நான் காலை பிடிச்சிப்பேன், பையன் நான் இடுப்பு பிடிச்சிப்பேன், பையன் கால். ரெடி, 1 2 3 அப்படியே மொத்தமாக தூக்கணும். தூக்கி உட்கார வச்சோன்னா உயிர் போகிற மாதிரி கத்துவான். இந்த மழை பெய்யறதுல அது ஒரு பயமாக இருக்குது எனக்கு. ரைட், சரி, என்ன பண்ணுறதுங்க, இதெல்லாம் லைஃப்பில் கடன் தான் போகும். இது கடக்கிறதுக்கு 50 வருஷமாக கடந்துட்டுருக்கேன் என் தம்பி. என்ன சொல்கிறேன்னு தெரியல. மழை பெஞ்சாலும் உங்களுக்கு பயம்தான். இப்போ இது இன்வெர்ட்டர் வேறு கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஆளை கூப்பிட்டு வந்து பார்க்கணும். எப்போவுமே இன்வெர்ட்டர் ஒழுங்காக இருக்கும். கரெக்டாக இன்றைக்கி ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. நைட்டு மழை, நாளைக்கு மழைன்னு சொல்லிக்கிறாங்க. வீட்டில் கரண்ட் இருக்காது சொல்லிக்கிறாங்க. இப்போ பார்த்து இன்வெர்ட்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு. ரிப்பேர்னா 2 ஒயர் வரும் இல்லையா? அதில் ஒரு அந்த அப்படியே கொலன்னு ஆகிட்டு கட் ஆகிடுச்சு. அந்த எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு அதை கொஞ்சம் பார்ப்பாங்க. நம்ம முக்கியமான சமயத்தில் இந்த மாதிரி ஆகும். போன வாட்டி என்னாச்சுன்னா, மழை சமயத்தில் ஒரு இரும்பு கட்டில் உடஞ்சிச்சு. ஒரு கட்டிலுக்கோசம் அலைஞ்சேன் போன மழைக்கு. ஆனால் வாங்கிட்டேன், தப்பிச்சிட்டேன். கட்டில் உட்கார சமாளியாச்சு. இந்த வாட்டி கட்டில் இருக்குது, இன்வெர்ட்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் கரண்ட் எல்லாம் ஒரு லைட் நாயிடணும் இல்லையா அவனுக்கு? நான் ஒன்று நம்மளுக்கு நடந்துதான் இருக்கும். சரி, கீழே போகலாம். அம்மாடி முருகா, இன்றைக்கி ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க சென்னைக்கு. அதுவும் நம்மளுக்கு ஒரு பக்கம் பக்கு 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 நடிக்குது. பத்திரமா இருங்க.